ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 19 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜயா வந்து இப்ப இந்த பூக்கடை எப்படின்னாச்சும் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்வதிக்கு போய் ஐடியா கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்வதி கால் பண்றாங்க. அப்போ பார்வதி கிட்ட போயிட்டு கால் பண்ணோடனே விஜய் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவ எல்லார்ட்டையும் சொல்லுவா. அதுவும் இல்லாம நம்மள கிண்டல் வேற பண்ணுவா. அதனால நம்ம இப்போதைக்கு இவள்ட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னென்னமோ பேசிட்டு போனை வச்சிடுறாங்க. இப்போ பார்வதி என்ன பண்றாங்கன்னா, ரோஹிணிக்கு கால் பண்ணி, "என்னம்மா உன் அத்தை தலையும் இல்லாம, வாலும் இல்லாம என்னெல்லாமோ புலம்பிட்டு இருக்கிறா. அங்க என்னதான் நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, ரோஹிணி வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்ப விஜயா வந்து ரோஹிணி கிட்ட, "நீ எதுக்கு இப்ப அவகிட்ட சொன்ன? அவ என்ன எப்படி கிண்டல் பண்ணுவா? இப்போ இந்த பூக்கடை எப்படின்னாச்சும் காலி பண்ணணும்னோனே." இப்ப ரோஹிணி வந்து ஐடியா குடுக்குறாங்க. இந்த மாரி கார்ப்பரேஷனுக்கு நம்ம ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி, உடனே இவங்க கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடுறாங்க. காலையிலே அவங்க வண்டி எடுக்கிறதுக்கு ஆள் வந்து எல்லாமே ஏத்திட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து பூ வாங்கிட்டு வராங்க. அப்போ ஓடி வந்து கெஞ்சுறாங்க, "சார், சார் விட்டுருங்க சார். இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சிருக்கிறேன். என் புருஷன் எனக்காக ஆசை ஆசையா வச்சு தந்ததுன்னோனே." அதுக்குள்ள அண்ணாமலை வேற வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் மேல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க கீழ வந்துடுறாங்க, விஜயாவும், ரோகிணியும். அப்ப அண்ணாமலை வந்து சொல்றாரு, "சார், எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஓரமா வச்சிருக்கிறேன். அதுவும் ரோட்ல கூட வச்சிருக்கல. ஏன் சார் இந்த மாரி பண்றீங்கன்னோனே, இந்த மாரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. காஞ்ச பூவெல்லாம் போடுறதுனால கொசு வருதுன்னோனே, சார் நான் அவ்வளோலாம் பூ கட்டுறதே இல்ல. நான் எனக்கு தேவைக்கு கட்டிட்டு அப்படியே வித்துருவேன்." அப்படின்னு சொல்லி மீனா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஃபைன் கட்டி ஆபீஸ்ல வந்து எடுத்துக்கோங்கன்னோனே, இப்ப விஜயாக்கும் ரோகிணிக்கும் செம ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க வாசல்ல நின்னு. அப்புறமா அண்ணாமலை வந்து அவ மட்டும் தனியா நின்னு அழுறாள்ல, "நீங்க 2 பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரு. ஆனா அவங்க 2 பேரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறமா முத்து வராரு. முத்து வந்து மீனா கிட்ட, "அந்த வண்டி எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, மீனா அழுதுகிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சரி வான்னு சொல்லிட்டு இப்ப முத்து மேல போய் அவங்க அப்பா கிட்ட கேட்கிறாரு. "அது என்னப்பா நம்ம வீட்டு முன்னாடி வச்சிருக்கது அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்கன்னோனே." மீனா வந்து சமாதானப்படுத்துறாரு. "நீ வந்து அழாத. நம்ம போய் ஃபைன் கட்டி வண்டிய எடுத்துக்கலாம்" அப்படின்னு. அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு, "அப்படின்னாலும் நம்ம வீட்டு முன்னாடி வண்டிய மறுபடியும் நிப்பாட்ட முடியாதுல்ல. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னுலாம்" சொல்றாருன்னோனே, "யார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா? இந்த ஏத்த வீட்டுக்காரன் அடிக்கடி ஒரு மாரியா பார்த்துட்டு இருப்பான். அவனா தான் இருக்கணும். நான் போய் அவன்ட்ட போய் கேட்டு வரேன்னோனே." இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "ஒவ்வொரு வீடா போய் தட்டி தட்டி கேட்பியா?" அப்படின்னு. இப்போ முத்துக்கு மைல்டா விஜயா மேல டவுட் வருது. ஏன்னா விஜயா தான் வந்து சும்மா இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா, வீட்டு முன்னாடி சும்மா உங்க இஷ்டத்துக்கு ரோட்ல போய் வச்சீங்கன்னா, அவங்க விட்டுருவாங்களா? பெர்மிஷன் வாங்கணும்லாம் தெரிய வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா பேசுறாங்க. அத பார்த்தோனே முத்துக்கு டவுட் வருது. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. "நீ என்ன என்னைய பார்க்குற? என் மேலயா சந்தேகமா இருக்கு உனக்குன்னோனே." "இல்ல, உங்களுக்கு அவ்வளவு அறிவெல்லாம் இல்ல. உங்களுக்கு இந்த மாரி கிரிமினல் வேலையெல்லாம் யாராவது சொல்லி தந்திருப்பாங்க. அத கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு" சொல்லிட்டு ரோஹிணிய பார்த்துட்டு சொல்றாரு. இப்போ உடனே ரோஹிணி வந்து விஜய பார்த்தோனே, "விஜய் விடு" அப்படி சொல்லி மாரி கண்லயே ஆக்ஷன் காட்டுறாங்க. அப்புறமா மீனாவ வந்து சமாதானப்படுத்துறாரு. மீனா கிட்ட, "விடு நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இவங்க ரோஹிணி, விஜயாவும் ஒரு ரூம்குள்ள போய் நின்னு 2 பேரும் கெக்கு புக்குன்னு நல்ல சத்தமா போட்டு சிரிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போயி இந்த மாரி பேசுறாரு. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி ஃபுட் எல்லாம் கொண்டு போய் டெலிவர் பண்றாங்கல்ல, அதே மாரி மீனாவுக்கு ஒரு பைக் வாங்கி குடுத்துட்டு, "நடமாடும் பூக்கடை அப்படின்னு வச்சுட்டா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகே சொல்றாங்க. இப்ப ஸ்கூட்டி வாங்குறதுக்காக கடைக்கு வந்துடுறாரு. "உங்க ஒய்ஃப்க்கு என்ன கலர் பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மீனாக்கு கால் பண்ணி கேட்கிறாரு, "உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு?" மீனா வந்து, "எனக்கு வந்து சாம்பல் கலர் பிடிக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.